நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சாதாரண ஒரு தூக்குநாங்குருவி கூடு கீழே விழாது. ஏன் தெரியுமா? எறும்பு கட்டுவது போல் கரையான் புற்றை இன்னொருவர் கட்ட முடியாது. இந்த அரங்கத்தில் அம்மா இல்லாத குழந்தை எத்தனை இருக்கும் என்று எனக்கு தெரியாது. உலகத்திலேயே அதிகம் மொபைல்கள் விற்பது ஜப்பானியர்கள். ஒரு கோஷ்டி அப்படி ஊருக்கே தெரிகிற மாதிரி கத்தி சத்தம் போட்டு பேசிட்டு போகுது. தண்ணீர் இல்லாவிட்டால் பருத்தி பூக்காது. இத்தனை கண்ணுக்கு தெரியாத மனிதர்களின் உழைப்பு இல்லாமல் நான் ஒரு சட்டை கூட போட முடியும். நீங்கள் உண்ணும் உணவு இந்த சமுதாயத்தின் கூட்டு உழைப்பில் வந்தது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சாதாரண ஒரு தூக்குநாங்குருவி கூடு எங்கே கூடு கட்டும்? மனிதர்களால் தொட முடியாத உயரத்தில் கூடு கட்டும். அது மட்டும் இல்லை, எங்கே பக்கத்தில் நீர்நிலை இருக்கிறதோ, எங்கே உணவு கிடைக்கிறதோ, எங்கே பாதுகாக்கிறதோ அங்கே கட்டும். அது மட்டும் ஆச்சரியம் இல்லை, எவ்வளவு காற்றடித்தாலும் தூக்குநாங்குருவி கூடு கீழே விழாது. ஏன் தெரியுமா? காற்று ஒரு குறிப்பிட்ட திசைக்கு மேல் அடிக்கிற போது கூட்டை கலைத்து விடாமல் இருப்பதற்காக கூட்டின் 2 பக்கங்களிலும் சிறிய ஜன்னல்களை செய்து வைத்து, அந்த ஜன்னல்களை திறந்து வைத்து காற்று அதன் வழியாக போவதற்கு அனுமதித்து விட்டு தன் கூட்டை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு சிறிய பறவைக்கு இருக்கிற அறிவும் பகுத்தறிவும் மனிதனுக்கு வேண்டும் தானே? ஒரு பறவை இருக்கிறது, லிமோசா என்பதற்கு பெயர், உழைப்பின் அடையாளம் லிமோசா. எங்கிருந்து எங்கே போகிறது? தென் அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது. 1 மைல் 2 மைல் இல்லை, 8000 மைல், 13000 கிலோமீட்டர். உங்களுக்கு வியப்பான ஆச்சரியம் தெரியுமா? இவைகளை எல்லாம் எது கண்டுபிடித்து சொல்கிறது? விஞ்ஞானம் கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறது. பகுத்தறிவு கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறது. இந்த பண்பும் இந்த அறிவும் தமிழர்களுக்கு இருந்ததா? சங்க பாடலில் இருக்கிறது. ஆமா, வல்லருக்கு தொல்கரையான் என்ற ஒரு பழைய பாடலை தேடி பார்த்தால், எறும்பு கட்டுவது போல் கரையான் புற்றை இன்னொருவர் கட்ட முடியாது. தூக்குநாங்குருவி கூடு கட்டுவதை போல் நீங்கள் கட்டவே முடியாது. ஏறக்குறைய 5300 இலைகளால் பின்னப்பட்டது அந்த இது. அதை விட ஆச்சரியம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முட்டையிட்டு குஞ்சு பொரித்ததற்கு பிறகு குஞ்சுக்கு இரவு வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக மின்மினி பூச்சிகளை பிடித்துக் கொண்டு வந்து ஒரு களிமண் உருண்டையை கொண்டு வந்து கூட்டின் ஒரு ஓரத்தில் களிமண்ணை வைத்து களிமண்ணில் மின்மினி பூச்சியை பொருத்தி இரவு விளக்காக்கி தன் குஞ்சுக்கு வெளிச்சம் கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு தூக்குநாங்குருவி. நான் இணைத்து சொல்கிறேன், இந்த அரங்கத்தில் அம்மா இல்லாத குழந்தை எத்தனை இருக்கும் என்று எனக்கு தெரியாது. இந்த அரங்கத்தில் அப்பா இல்லாத பையன் எத்தனை பேர் இருப்பான் என்று எனக்கு தெரியாது. இதே அரங்கத்தில் அம்மாவும் அப்பாவும் இல்லாத குழந்தையும் இருப்பான். ஒரு உறவுக்காரர்களின் தயவில் இன்னொருவர் கருணையில் படிக்கிற குழந்தைகள் இருப்பார்கள். நான் அவர்களோடுதான் ஆத்மார்த்தமாக உரையாட விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? ஏதுமற்ற ஒரு வாழ்க்கையில இருந்து எல்லாவற்றையும் பெறுகிற ஒரு வாழ்க்கையை தமிழ் கனவு உள்ளவர்களால் அடைய முடியும். அதற்கான ஒரு பாதை, ஒரு வழி கல்வி. ஆண்ட்ராய்டு போன்கள் அல்ல. Those instruments for communication, not for conversation. அது உரையாடுவதற்கான கருவி அல்ல, அது தகவல் தொடர்புக்கான கருவி என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். உலகத்திலேயே அதிகம் மொபைல்கள் விற்பது ஜப்பானிய நிறுவனங்கள். ஆனால் பொது இடத்தில் அலைபேசியில் பேசிக் கொண்டு போகிற ஒரு ஜப்பான்காரரை நீங்கள் டோக்கியோவில் இல்லை, ஜப்பானில் எங்குமே பார்க்க முடியாது. பேச மாட்டாங்க. பொது இடங்களில் அலைபேசியில் பேசுவதை அநாகரிகம் என்று ஜப்பானியர்கள் கருதுகிறார்கள். ரொம்ப போனா அப்படி காதுல வச்சுட்டு வாய் அப்படி பொத்திட்டு பக்கத்தில் இருக்கிறது கேட்காம பேசுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, புத்தகங்களை வாசிப்பார்களே தவிர பேச மாட்டார்கள். இங்க அப்படியே உள்டாவா இருக்கு. ஊருக்கே கேக்குது, பேசிக்கிட்டே போறான். பஸ்ல 1/2 மணி நேரம் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் வாழ்க்கை வர்றாரே எழுதிடலாம். ஆமா,
பொண்டாட்டி பேரை சொல்லி சாப்பிட்டியா, மகன் பேரை சொல்லி சாப்பிட்டானா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டானா அப்படின்னா அவர் பேரு, அவர் மனைவி பேரு, குழந்தை பேரு, ஊரு, வாழ்க்கை வரலாறு பூரா வாழ்க்கையே அரை பக்கம் தான் இருக்கும். அதுக்கு மேல எழுதுறதுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா தானே எழுத முடியும். ஒரு கோஷ்டி அப்படி ஊருக்கே தெரியுற மாதிரி கத்தி சத்தம் போட்டு பேசிட்டு போகுது. இன்னொரு கோஷ்டி இருக்கு, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு சத்தத்தையும் காணும். கடைசியா முடிக்கும் போது சீ போடாங்கிறப்பதான் தெரியுது அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி விடாது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் நிறைவாக சொல்கிறேன், இந்த வாழ்க்கை உங்கள் பெற்றோர்கள் தங்கள் உழைப்பினால் தங்கள் வியர்வையால் குருதியால் கொண்டு வந்து உங்கள் கால்களில் கொட்டி அதில் வளரும் செடி நீங்கள். மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் அணிந்திருக்கிற உடை, நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடம் உங்கள் தனிப்பட்ட கல்வி அறிவினால் நீங்கள் பெற்றது அல்ல. ஒட்டுமொத்த சமூகத்தின் உங்கள் பெற்றோர்களின் கருணையால் உங்களுக்கு வந்தது, அவர்களின் அன்பினால் உங்களுக்கு வந்தது. இங்கிருந்து நீங்கள் பெற்று போகும் கல்வியும் நீங்களே தேடிக்கொண்டது அல்ல. இதோ கல்விக்கு தங்களை அர்ப்பணித்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் இல்லாமல், ஒரு ஜோசப் வாத்தியாரும் லில்லி டீச்சரும் இல்லாவிட்டால் பாரதி கிருஷ்ணகுமார் என்ற மனிதன் உருவாகி இருக்கவே மாட்டான். மை டீச்சர்ஸ் மேட் மீ. என் ஆசிரியர்கள் தான் என்னை உருவாக்கினார்கள். இன்னைக்கும் என் கல்லூரி ஆசிரியர் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள். நான் அவருக்கு கடிதம் எழுதுகிறேன், அவர்கள் எனக்கு எழுதுகிறார்கள். நீங்கள் உருவாவதற்கு உங்கள் சமூகம், உங்கள் பெற்றோர், உங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் இவ்வளவு எதற்கு? நீங்கள் போட்டிருக்கிற ஒரு சட்டை உங்கள் சொந்த பணத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் உறவினர்கள் உங்கள் பெற்றோர்கள் வாங்கியதாக இருந்தாலும் கூட அந்த சட்டையில் இருக்கும் பருத்தியை உற்பத்தி செய்த ஒரு விவசாயியை உங்களுக்கு எனக்கு தெரியுமா? தண்ணீர் இல்லாவிட்டால் பருத்தி வராது. விளைந்த பருத்தியில் தண்ணீர் பட்டால் நூலாக்க முடியாது. அவ்வளவு நுட்பம் இருக்கிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் பருத்தி பூக்காது. பூத்த பருத்தியில் தண்ணீர் பட்டால் ஒண்ணுமே செய்ய முடியாது, அது குப்பை. தண்ணீர் வற்றாமல் ஒருவன் பார்த்துக் கொள்கிறான், அது பருத்தி ஆகிறது. அது வெடித்து பூக்கிற போது தண்ணீர் படாமல் ஒருவன் எடுத்துக்கொண்டு வருகிறான். அது இருக்கிற விதை தனியாக, பஞ்சு தனியாக ஒருவன் பிரிக்கிறான், யாரோ ஒருவருடைய கைகள். அந்த கைகள் தான் பிரித்த பஞ்சை இன்னொருவனுக்கு தருகிறது. விதை நீக்கப்பட்ட அந்த இலவம் பஞ்சை அல்லது அந்த பருத்தியை ஒருவன் நூலாக மாற்றுகிறான். அவன் நூலாக மாற்றியதை ஒருவன் துணியாக ஆக்குகிறான். ஒருவன் துணியாக ஆக்கியதை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கரங்கள், ஒருவன் துணியாக மாற்றியதை ஒருவன் வண்ணம் சேர்க்கிறான், இன்னொருவன் தைத்துக் கொடுக்கிறான். நம் சொந்த பணத்தை, இதோ நான் போட்டுக்கிற இந்த சட்டை என் சொந்த உழைப்பில் என் வருமானத்தில் நான் வாங்கியது என்றாலும் கூட நான் மானத்தோடு ஒரு சட்டை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் இத்தனை கண்ணுக்கு தெரியாத மனிதர்களின் உழைப்பு இல்லாமல் நான் ஒரு சட்டை கூட போட முடியாது. அதனால்தான் அன்றைக்கு தமிழன் எழுதினான், என்றைக்கும் உயிர் வாழும் தேவர்களின் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் கூட தமிழன் தனியே சாப்பிட மாட்டான். ஏனென்றால் தான் வாழ்வதற்கு காரணமான எல்லோரோடும் சேர்ந்து உண்பதைத்தான் தமிழன் விரும்புவான். விருந்தோம்பல் என்ற ஒரு அதிகாரம் திருக்குறளில் இருக்கிறது. சீனத்தில் இல்லை, கிரேக்கத்தில் இல்லை, உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. வந்தவனுக்கு பசி ஆறுவது, பசித்து வந்தவனுக்காக ஒரு அன்னசாலை அமைத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் வந்தவனுக்கெல்லாம் உணவு போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு தர்மசாலை வடலூரில் வள்ளல் பெருமான் உருவாக்கியது போல் உலகத்தில் எங்கே இருக்கிறது? அதுதான் தமிழ் கனவு. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்ணும் உணவு இந்த சமுதாயத்தின் கூட்டு உழைப்பில் வந்தது. உங்களிடத்தில் பணம் இருக்கிறது, நான் வாங்கி சாப்பிட்டேன் நினைக்காதீர்கள். பணம் இருந்தாலும் கூட உணவு கிடைக்க வேண்டுமானால் அதில் பல நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு இல்லாமல் உணவு கிடையாது. நீங்கள் உண்ணும் உணவு கூட்டு உழைப்பில் உருவானது. நீங்கள் உடுத்துகிற உடை கூட்டு உழைப்பில் உருவானது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, இந்த கட்டடம், ஏசி எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கும். இதை உருவாக்கிய தொழிலாளிகள் குருதி பிறந்த ரத்தம் சிந்த காலில் அடிபட்டு இதை கட்டிய தொழிலாளிகள் இல்லாமல் நீங்களும் நானும் இந்த இடத்தில் கௌரவமாக உட்கார முடியுமா?
நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னே நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உழைப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை தின்றுதான், ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை அனுபவித்துத்தான், ஒட்டுமொத்த சமூகத்தின் உழைப்பை சுவாசித்துத்தான் நானும் நீங்களும் இங்கே ஒவ்வொருவரும் வாழ்கிறோம்.